செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்தது தமாக. நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் என கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தேமுதிக 104 தொகுதிகளில் போட்டி. ஆண்டுகளுக்கு பின்னர் மக்கள் விரும்பிய கூட்டணி உருவாகியுள்ளதாக ஜி.கே. வாசன் பேட்டி. தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராவது உறுதி என்றும் நம்பிக்கை. கும்மிடிப்பூண்டியில் வரும் 11ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். மாமண்டூரில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு. அலைக்கடல் என திரள தொண்டர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு. கேப்டன் தலைமையில் நாளை கூடுகிறது தேமுதிக செயற்குழு. நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள தலைமை கழகம் அறிவுறுத்தல். விரிவான செய்திகள். நல்லவர் அணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்துள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என தெரிவித்துள்ளார். கேப்டன் விஜயகாந்த் அணியுடன் இணைவது தொடர்பாக தமாக தலைவர் ஜி.கே. வாசனை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இன்று சந்தித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்தார் ஜி.கே. வாசன். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் நல்லவர் அணியில் தமாக இணைந்துள்ளதாக குறிப்பிட்டார். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று அவர் தெரிவித்தார். அவங்க பேசிட்டாங்க, பிரபாகரிக்கு அண்ணன் வைகோ அவர்கள் அவ்வளவு பேசிட்டாரு. இதுக்கு முன்ன என்ன பேச உணர்ச்சி பூர்வமா அதுக்கு போக அண்ணன் ஐயா சின்னையா ஜி.கே. வாசன் அவர்கள் ஐயாவும் இதுக்கப்புறம் தான் என்ன பேச. ஆக ஒரு சில வார்த்தை உங்கள்கிட்ட சொன்னோம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நாங்களாம் நல்லவர்களாக செஞ்சிருக்கோம், வெல்வது நிச்சயம். இங்க இருக்கணும் நல்லவர்கள்னா அங்க இருக்கிறவங்க எப்படி நீங்களே பார்த்துங்க என்பதை கூறிக்கொண்டு விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்கள். செய்தியாளர்கள் சந்திப்பில் வைகோ, ஜி.கே. வாசன், ஜி. ராமகிருஷ்ணன், தொல் திருமாவளவன், முத்தரசன், எல்.கே. சுதேஷ் உள்ளிட்ட கேப்டன் விஜயகாந்த் அணியினர் உடனிருந்தனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 2016 மார்ச் 23ஆம் நாள் அன்று உடன்பாடு கண்டது. தற்போது இந்த கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இணைந்து போட்டியிட முடிவெடுப்பதால் தொகுதிகள் எண்ணிக்கை மாற்றி இன்று 2016 ஏப்ரல் 9ஆம் நாளன்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி போட்டியிடும் தொகுதிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 104, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 29, தமிழ் மாநில காங்கிரஸ் 26, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 25, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 25. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் மக்கள் எதிர்பார்த்த கூட்டணி உருவாகியுள்ளதாகவும் இதனால் இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் என தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைந்த தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். மக்களின் எதிர்பார்ப்பை கேப்டன் விஜயகாந்த் நனவாக்குவார் என்றும் அவர் கூறினார். ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
மதுவில்லா தமிழகம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வெளிப்படையான நிர்வாகம் தேவை என்று நினைக்கின்றார்கள். இதனை பூர்த்தி செய்யக்கூடிய கூட்டணி தலைவர் மதிப்பிற்குரிய நம்முடைய முதல்வர் வேட்பாளர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள். நண்பர்களே, இந்த கூட்டணி தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கூட்டணி. தேர்தலிலே 100% வெல்லப்போகும் கூட்டணி. ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக செயல்படக்கூடிய கூட்டணி. வாக்காளர்களை சந்திப்போம், உண்மை நிலையை எடுத்துக் கூறுவோம். நல்லவர்கள் எங்கே என்றால் அப்பழுக்கற்ற தலைவர்கள் இங்கே இருக்கின்றோம் என்று அடையாளம் காட்டுவோம். ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரும் 11ஆம் தேதி திங்கட்கிழமை கும்மிடிப்பூண்டியில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. முதல்வர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரும் 11ஆம் தேதி முதல் கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையம் எதிரில் 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்கிறார். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தனி, மாதவரம், திருவொற்றியூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 11ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வட சென்னைக்குட்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவைக்க நகர் தனி, ராயபுரம் ஆகிய தொகுதிகளில் களமிறங்கும் வேட்பாளர்களை ஆதரித்து கொளத்தூர், பேரவலூர் சதுக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்கிறார். வரும் 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர் தனி, பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து தாம்பரம் சண்முகம் ரோட்டில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 12ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேற்கு சென்னை உட்பட்ட மதுரவாயல், அம்பத்தூர், விருகம்பாக்கம், ஆலந்தூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அம்பத்தூர் ராக்கி தியேட்டர் அருகே கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்கிறார். 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு காஞ்சிபுரம் தெற்கு பகுதிக்குட்பட்ட உத்திரமேரூர், செய்யூர் தனி, மதுராந்தகம் தனி ஆகிய தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து செய்யூர் பேருந்து நிலையத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தென் சென்னைக்குட்பட்ட சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் வேட்பாளர்களை ஆதரித்து சோழிங்கநல்லூரில் கேப்டன் பிரச்சாரம் செய்கிறார். 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருவள்ளூர் மேற்கு பகுதிக்குட்பட்ட திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி தனி, ஆவடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருத்தணி ரயில் நிலையம் அருகிலும் மாலை 6 மணிக்கு மத்திய சென்னைக்குட்பட்ட வில்லிவாக்கம், எழும்பூர் தனி, துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர் ஆகிய வேட்பாளர்களை ஆதரித்து வில்லிவாக்கம் மத்திய சென்னை பேருந்து நிலையத்தில் கேப்டன் பிரச்சாரம் செய்கிறார். வரும் 16ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வேலூர் மேற்கு பகுதிக்குட்பட்ட வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், அணைக்கட்டு, கீழ் வைத்தியனான் குப்பம் தனி, குடியாத்தம் தனி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருப்பத்தூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் தர்மபுரி மெயின் ரோட்டில் கேப்டன் பிரச்சாரம் செய்கிறார். 16ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வேலூர் கிழக்கு பகுதிக்குட்பட்ட அரக்கோணம் தனி, சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, காட்பாடி, வேலூர் ஆகிய வேட்பாளர்களை ஆதரித்து ஆற்காடு பேருந்து நிலையத்தில் கேப்டன் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 17ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருவண்ணாமலை வடக்கு பகுதிக்குட்பட்ட போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி தனி ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து செய்யார் எம்ஜிஆர் சிலை அருகில் கேப்டன் பிரச்சாரம் செய்கிறார். 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருவண்ணாமலை நகரத்திற்குட்பட்ட செங்கம் தனி, திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருவண்ணாமலையில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.
பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களையும் திரட்டி தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு சிறப்பானதொரு வரவேற்பு கொடுத்து அவரது பிரச்சாரம் அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் தேவையான ஏற்பாடுகளை செய்வதோடு முறையான அனுமதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேமுதிக செயற்குழு கூட்டம் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து வரும் தேர்தலை சந்திக்க உள்ளன. கேப்டன் விஜயகாந்தை முதல்வராக வேட்பாளராக அறிவித்து தேர்தலுக்கான பணிகளில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நாளை காலை 9:30 மணிக்கு தேமுதிக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவித்துள்ளது. கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், கழக அணி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் நாளை மாலை மாமண்டூரில் நடைபெறவுள்ள தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கு தொண்டர்கள் அலைக்கடலென திரள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசியலில் மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்க அமைந்திருக்கும் தமது வெற்றி கூட்டணியான தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாளை மாலை 4 மணியளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தானும் தமது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமாக தலைவர் ஜி.கே. வாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற இருக்கிறோம் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அனைத்து கட்சிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் தாங்கள் தங்கள் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் நாட்டு நலனில் அக்கறை கொண்ட நல்லவர்களோடும் அணிதிரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்திடும் வகையில் அலைகடலென திரண்டு ஆர்ப்பரித்து வாரீர் என்று கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். தொடர்கின்றன. வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்கும் கேப்டன் விஜயகாந்த் ஆட்சியில் தீர்வு காணப்படும் என தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். வாழ்வாதாரங்களை பாதுகாக்க போகிற ஒரு ஆட்சி, லோக் ஆயுக்தா அமைத்து ஊழல்வாதிகளை கூந்தல் நிறுத்தி சொத்துக்களை பறிமுதல் செய்ய போகிற ஒரு ஆட்சி, இத்தகைய விவசாயிகளினுடைய மொத்த கடன்களையும் தள்ளுபடி செய்து, அது கூட்டுறவு கடன்கள், தேசிய வங்கி கடன்கள், நிதி நிறுவன கடன்கள், கந்துவட்டிக்காரர்கள் கட்டாயப்படுத்தி வசூலிக்கும் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்கிற ஒரு ஆட்சி மலரப் போகிறது. அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைவுரை ஆற்றினாரே, தேடலில் நடைபெற்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு, பல லட்சம் பேர் கலந்து கொண்ட மாநாடு. இந்த 2 மாநாடுகளும் இணைந்து சங்கமிக்க போகிற மாநாடுதான் நாளைய தினம் மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி வளாகத்திலே நடைபெறப் போகிற மாநாடு. 15 லட்சம் பேருக்கு குறையாமல் பங்கேற்க போகிற மாநாடு. எதிரிகள் வட்டாரத்தை கதிகலங்க செய்ய போகிற மாநாடு நாளைய தினம் நடைபெறப் போகிறது. அந்த மாநாட்டுக்கு பலம் வாய்ந்த சக்தியாக, ஏழ்முறை அளவும் எவரும் குறை சொல்ல முடியாத நேர்மையாளராக நாட்டு மக்களால் மதிக்கப்படுகிற அருமையர் சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலாகிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அந்த மாநாட்டிலே இணைந்து கொள்ள இருப்பது ஆட்சி நம்முடைய ஆட்சிதான் என்பதை நிரூபித்து விட்டது.
தமிழகத்தில் அதிமுக திமுகவிற்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் பிரச்சார பாடல் குறுந்தகடு வெளியீட்டு விழா சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த இசைத்தகட்டை தொல் திருமாவளவன், முத்தரசன், பீமாராவ் எம்எல்ஏ உள்ளிட்டோர் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன், தமிழகத்தில் அதிமுக திமுகவிற்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்ததாகவும் இந்த விமர்சனங்களை தங்கள் கூட்டணி தவிடுபொடியாகிவிட்டதாகவும் கூறினார். மேலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் வெற்றிக்கு ஏதுவான வகையில் இந்த பரப்புரை பாடல்கள் அடங்கிய இசைத்தட்டு வெளியிடப்படுகிறது. மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் மாலை 4 மணி அளவில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மகத்தான திருப்பத்தை உருவாக்கும் மாநாடாக அமையும். மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய நாளிலிருந்து கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், ஏளனம் ஏகடியும் பேசினார்கள். ஒரு வாரம் கூட நிலைக்காது என்றார்கள். இதோ அதோ இது சிதறும் என்றார்கள். நேற்றைக்கு முந்த நாள் வரையில் இது தேர்தல் வரையில் நீடிக்காது என்றார்கள். ஆனால் நாங்கள் கண்ட கனவு, கூட்டணி கனவு இப்போது நனவாகி வருகிறது. தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டது மக்கள் நல கூட்டணிக்கு கிடைத்த ஒரு மகத்தான முதல் வெற்றி. இதைத் தொடர்ந்து பேசிய முத்தரசன், தேமுதிகவை உடைக்க நினைத்த திமுகவின் சதித்திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது என்று கூறினார். அதே விவகாரத்தை பீமாராவ் எம்எல்ஏவும் வலியுறுத்தினார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய முதல் நாளிலேயே தேர்தல் விதிமீறல்களை காற்றில் பறக்கவிட்டனர். கரூரில் இன்று அதிமுக தேர்தல் பணிமனைகள் துவக்கப்பட்டதுடன் பிரச்சாரமும் தொடங்கியது. ஆனால் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய முதல் நாளிலேயே அளவுக்கு அதிகமானோரை வாகனங்களில் ஏற்றிச் சென்றதுடன் பொது இடங்களில் அளவுக்கு அதிகமாக கூட்டத்தை கூட்டி தேர்தல் விதிமீறல்களை காற்றில் பறக்கவிட்டனர். ஆனால் இதனை தடுக்க வேண்டிய தேர்தல் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அதிமுகவினருக்கு துணை போவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா மற்றும் பிரச்சார கூட்டம் ட்ரங்க் சாலையில் நடைபெற்றது. சாலையில் இருபுறத்திலும் அதிமுகவினர் திரண்டு நின்றதால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த ராஜபாளையம் அதிமுக வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அதிமுக வேட்பாளராக ஷியாம் ராஜா அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் கட்சி தொண்டர்களுக்கு வாக்கு சேகரிக்க சென்றபோது வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த அதிமுக வேட்பாளர் ஷியாம் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதேபோல் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டரித்து வருகிறது. இதனால் மக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இதனிடையே உளுந்தூர்பேட்டையில் திடீர் என இடியுடன் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறிது நேரம் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் சற்று ஆறுதல் அடைந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சி. சத்தியமங்கலம் அருகே புலி நடமாட்டம் இருப்பதால் கிராம மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர்.
சத்தியமங்கலம் நகராட்சிக்குட்பட்ட புளியங்கோம்பை கிராமம் வனப்பகுதியை ஒட்டியுள்ளது. அங்குள்ள விவசாயிகள் தங்களது தோட்டத்தில் ஆட்டுப்பட்டி அமைத்து ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயி பெரியசாமியின் தோட்டத்தில் புகுந்த புலி அங்கிருந்த ஆட்டை கடித்து கொண்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள கிராம மக்கள் புலியை பிடிக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். பூரா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க ஆடு நிறைய வச்சிருக்கிறோம். அது பூரா ஃபாரஸ்டோரம் எல்லாம் புலி பிடிச்சிட்டு போயிடுச்சு ஒரு ஆட்டை. இதே மாதிரி தொடர்ச்சியா ஒவ்வொரு தோட்டத்திலையும் பிடிச்சிட்டே இருக்குது. ஒரு மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா பிடிச்சிட்டே போயிட்டு இருக்குது. 5 அடி உயரம் 4 அடி உயரம் பெரிய சேவனுங்க புலிதான். ஆமாங்க. அதை பார்த்து கொஞ்சம் தாழ்மையோட பார்த்து ஃபாரஸ்ட்காரர்களும் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு உறுதுணையா கவனிக்கணும். இல்லைன்னா நாங்க இங்க உயிர் வாழ முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. நைட்ல எல்லாம் போகணும் வரணும், தண்ணி கட்டணும், கரண்ட் இல்ல எடுத்தோட போகணும். அப்ப ஒன்னா பினிஷிங் இருக்கணும், இல்லையா அகலி இருக்கணும், எதுவும் கிடையாதுங்க. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு 2 ஆடுகளை புலி அடித்துக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் மீண்டும் புலி ஊருக்குள் செல்வதால் கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிக்கு தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாக தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் அறிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் இடம்பெற வேண்டிய விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்த கையேடு வெளியீட்டு விழா தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் அரியலூரில் நடைபெற்றது. விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், இலவச மின்சாரம் வழங்க வேண்டும், கரும்பு டன் ஒன்றிற்கு 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. தங்களது கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. கோரிக்கையை தேர்தல் அறிக்கை தயார் பண்றோம். 2016 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய கோரிக்கைகள் எந்த கட்சி அதிகமா எங்களுடைய கோரிக்கையை வெளியிடுதோ, முதல்ல எந்த கட்சி அதிகமா எங்களுடைய தேர்தலை வெளியிடுதோ அந்த கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும். இதனுடைய முடிவை 28ஆம் தேதி மாநில செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் அறிவிப்போம். அதிமுகவை விமர்சித்து வலைதளங்களில் கருத்து பதிவிட்டால் 200 ரூபாய் வழங்கப்படும் என்ற திமுகவின் திட்டம் அம்பலமாகியுள்ளது. சமூக வலைதள பதிவாளர்களுக்கு பணம் கொடுத்து திமுகவிற்காக பிரச்சாரம் செய்ய வைக்கும் நடவடிக்கையில் மும்பையைச் சேர்ந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளதை ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் அம்பலப்படுத்தியுள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூறியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த 100 பேர் கொண்ட சமூக வலைதள பதிவாளர்கள் குழுவுக்கு மும்பையைச் சேர்ந்த அந்த நிறுவனம் மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அதிமுக அரசுக்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் அடங்கிய கட்டுரைகளை மின் அஞ்சல் மூலம் தங்கள் நிறுவனம் அனுப்பி வைக்கும் என்றும், அதனை காப்பி பேஸ்ட் செய்து சமூக வலைதள பிளாக்குகளில் பதிவு செய்தால் ஒரு கட்டுரைக்கு 100 ரூபாய் என்ற அளவில் பணம் வழங்கப்படும் என்றும் அந்த மின் அஞ்சலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்தில் மற்ற பிளாக்கர்களை சேர்த்து விடுபவர்களுக்கு சிறப்பு சலுகையாக ஒரு கட்டுரைக்கு 200 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் அழைப்பு விடுத்த தொலைபேசி ஆடியோவையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ளது. See, basically, this is a political campaign. Okay. And we are campaigning for DMK. DMK, okay. Yeah, we'll provide the content. You need to paste it and share it on your Twitter and Facebook. Okay. That is all. 3 posts you will get. Fine, okay. You will be campaigning for DMK in this assembly election, and as said in mail, the data will be against the ADMK government. Yeah. As of now. Okay. Yeah. And you will be contacting the post through mail. Yeah, mail or call anytime. No. I'm asking about, you will be sending me the post through mail. Yeah. And I have to copy paste in my blog. Okay. Yeah. So is it okay? It is exactly to be on my blog, or I can use it on my additional blog? Anywhere. Okay. தேனி மாவட்ட எல்லையான தேக்கடியில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேக்கடியில் 10வது மலர் கண்காட்சி கடந்த 2ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான வண்ணப்பூக்கள், நூற்றுக்கணக்கான மருத்துவ மூலிகை செடிகள், அலங்கார செடிகள், தோட்டச் செடிகள் போன்றவற்றை இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி பல்வேறு ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.